நாட்டே இல்லை. ஒரு தெருவில் குழந்தை பிறந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த ஆமாங்க ஒரு ஊர்ல ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ற அவர் பக்கத்து சீட்ல இன்னொருத்தர் உட்கார்றாரு. அவர் எந்த ஊருக்கு தெரியாது, கேட்டு தெரியாது. நான் சொல்ற வருங்க. சரி பரவாயில்ல நல்லா இருக்கு. ஒரு வருஷம் மழையே இல்லாம போச்சு, ஒரு வருஷம் மழை பெஞ்சு நாம் என்ன காரணம் தெரியல. இப்படியே அர்ச்சனை யார் வருவா? 6:30 மணிக்கு கரெக்டா விருந்தாடி யார் வருவா? செல்லமே செல்லமேன்னு ஒரு விருந்தாடி வரும். அதெல்லாம் நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கு. இதுல இருந்து மீட்டு எடுத்துன்னு வச்சுங்க. நம்ம பையனை செல்லுல இருந்து மீட்டு எடுத்துடலாம். என்ன பிரச்சனை? சாயந்தரம் வந்தோடனே 6:30 மணிக்கு பார்க்கணும். யாரும் செல்லமே செல்லமே பார்க்கணும். பையன் வந்தோடனே நன்றி, வணக்கம். மாணவர்களுக்கு பரிசுகளை தன்னுடைய திருக்கரங்களால் மாணவ செல்வர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். விஷயம் இந்த பத்திரிகையில பார்த்தேன். நன்கொடையாளர் ஒவ்வொருத்தரும் 20,000 இதே எங்க அப்பா பள்ளிக்கு கல்விக்கு தொண்டு செய்யக்கூடிய பெற்றோர்கள் இப்ப இந்த வாய்மேட்டில் இருக்கிறாங்க. இந்த பள்ளி மாணவன் அவன் மட்டும் இல்ல, அவங்க அப்பாவும் இந்த பள்ளி மாணவன். படிச்சு வளர்ந்த பெருமையோடு அவருடைய மகனையும் இந்த பள்ளியிலே படிக்க எங்க பேசப்படுகிறது. அமெரிக்கா வரைக்கும் பேசப்படுகிறது, கனடா வரைக்கும் பேசப்படுகிறது. உண்மையிலே அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பள்ளி. இந்த பள்ளி நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஊர் முக்கியம். இந்த ஊர் நல்லா இருக்கிற பொழுது பள்ளி தட்டும் பணியை வழங்குங்கள். ஒரு கையில செல்ல வச்சுட்டாலும் பக்கத்தில் இருக்கிறோட அடுத்த கையாவது தட்டி தட்டி இப்படி தட்டி தட்டி கை தட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்தவர்களுக்கு வாய்மேடு வடக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் விழாக்குழு சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். சிகரம் வட்டார கல்வி அலுவலர் அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், கிராம பொதுமக்கள், மாணவ மாணவியர் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நாங்கள் எடுக்கும் முடிவிற்கு பெற்றோர்களும் தலைமை ஆசிரியர்கள் எடுக்கிற முடிவுக்கு அனைத்திற்கும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்களுக்கு முக்கியமாக நன்றிகளை உரைத்தாக்குகிறேன். இங்கே எனக்கு ஆசை என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய அதாவது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக இந்த பள்ளியை மாற்றணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை. ஏன்னா அதாவது போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்துட்டு எதுலையுமே அதாவது தரநிலையிலையும் சரி, போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து எதுலையுமே எங்கள் மாணவ மாணவிகள் எதுலையுமே குறையில்லை அப்படிங்கிறத மாற்றணுங்கிறது எனக்கு ஆசை. அதே மாதிரி தமிழக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த RTE அப்படின்ட்டு 25% அந்த தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நிதி ஒதுக்குறாங்க. அதை ரத்துக்கு அரசே ஊக்குவிக்குது. அதை முதல்ல ரத்து பண்ணணும். புரியுதால? அதே மாதிரி அரசு பள்ளியில் வேலை பணிபுரியக்கூடிய அரசு ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல அரசு பள்ளி மேல நம்பிக்கை வச்சு நீங்க உங்களோட குழந்தைகளை நீங்க அரசு பள்ளியில படிக்க வைக்கணும். புரியுதாலே? அதை சட்டமா கொண்டுட்டு வரணும் இந்த அரசு. புரியுதாலே? ஏன்னா நீங்க ஸ்ட்ரென்த் அதாவது அட்மிஷனுக்கு அடுத்தடுத்த ஆசிரியர்கள் நீங்க போறீங்க. இப்போ ஒவ்வொரு பள்ளிக்கும் மாணவ மாணவி வீட்டுக்கு போய் நீங்க அட்மிஷன் சேர்க்குறீங்க. முதல்ல நீங்க நம்புங்க. நீங்க உங்களோட குழந்தைகளை அரசு பள்ளியில படிக்க வைங்க. புரியுதா இல்லையா? என்னோட குழந்தைங்க 3 அரசு பள்ளி தான் படிக்க வச்சிருக்கேன். ஏன்னா அரசு பள்ளிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அரசு பள்ளி தான் படிச்சாங்க. இப்போ ஒரு கௌரவத்துக்காக கூட பள்ளியில படிக்க வைக்கிறாங்க. இப்படி அந்த நிலை மாறணும். அரசு பள்ளி நல்ல பள்ளி. நம்ம கிராமத்துல அதாவது அந்த காலத்துல அப்படி இல்லாம எல்லாமே அரசு பள்ளியில தான் படிச்சாங்க.
புரியுதா இல்லையா? அதனால அரசு பள்ளி ஆசிரியர்கள் முதல்ல நீங்க வந்து உங்க அரசு பள்ளி மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்களோட குழந்தைங்களை நீங்க வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் இது என்ன எங்க கிராமத்துல நாங்க எங்க பள்ளிகள் எல்லாமே எங்க குழந்தைகள் தான் இங்க சேர்க்கிறோம். எனக்கு இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. என் மனசுக்குள்ள வந்து நிறைய கேட்கணும். டீச்சர் தலைமை ஆசிரியர்கிட்ட எல்லாருமே நான் கேட்பேன். நான் ஆனால் நம்ம வட்டார கல்வி ஐயா வந்து அவங்களுக்கு என்னோட குழந்தைகளை நான் அரசு பள்ளியில தான் படிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்வி அதிகாரிகளின் அர்ப்பணிப்பை நன்றியுடன் நினைவு கூறும் பொருட்டு எங்கள் அன்பின் அடையாளமாக இந்த சிறு பரிசினை பணியுடன் வழங்குகிறோம். இது எங்கள் நன்றியின் குறியீடு மட்டுமே. தங்கள் சேவையின் மகத்துவத்தின் இது ஒரு சிறிய சின்னம். வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் அகமகிழ்கின்ற அளவிற்கு இப்பள்ளியில் 11 சிறப்பு இருக்கின்றார்கள். பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் உள்ளிட்ட குழுவினர் அவர்களுக்கு பாராட்டுகள். அவர்கள் முன்னிலையில் பள்ளியில் சேர்க்கின்றார்கள். சேர்க்கை திருவிழா சேருகின்ற மாணவனோடு பெற்றோர்கள் அப்பாவும் அம்மாவும் மேடையேற வேண்டும். ஆகாஷ் அரசு இந்த 25% இந்த ஆர்டிங்கிற சட்டத்தை அதே ரத்து பண்ணுங்கிறேன். நீங்க எதுக்கு நீங்களே அரசு பள்ளியை வச்சுக்கிட்டு எதுக்கு தனியார் பள்ளிக்கு பள்ளியில படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறீங்க? புரியுதா இல்லையா? அதான் ஆசிரியர் மக்களும் அரசு ஊழியர்களும் நீங்க முதல்ல நன்றி, வணக்கம். குழந்தைகள் எல்லாருக்கும் நன்றி. எங்களோட பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் நாங்கள் எடுக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எங்கள் தலைமை ஆசிரியர், இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. யாருமே இங்கே எல்லாரும் நல்லா தான் செயல்பட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு குடும்பமாக தான் இருக்கும். மற்றபடி எங்கள் கிராம பொதுமக்கள் நன்கொடையாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நன்றி, வணக்கம். கவியாஜினி அனன்யா இனி கவியாஜினி செந்தர்சென்று கவியாஜினி என்று அழைக்கப்படுவார். அனன்யா இனி செந்தர்சென்று அனன்யா என்று அழைக்கப்படுவார். சாயக்கரன் தோப்பு திருவாளர் எஸ் ராஜ வேதச்செல்வி ராமுத்தர் அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் நன்றியின் நினைவாக இந்த சிறு பரிசினை பணியுடன் வழங்குகிறோம். இது ஒரு பொருள் அல்ல.
திருமதி ராணி அவர்கள் உடனடி புரவலராக பாராட்டுகள் வாழ்த்துக்கள் பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கின்றார்கள். மாநில அளவில் 3ஆம் இடம் ரக்ஷிதா நாகைச்சுடைய 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். திருக்குறள் ஒப்பெடுத்தல்
அவர்கள் அனைவரும் சேர்ந்து ரூபாய் 2000 வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வெயிலோடு முள்ளு கட்டி அர்த்தம்